ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கியின் மூலமாக வாங்கியிருக்கக்கூடிய வாங்கியவர்களுக்கும் இந்த ஹவுசிங் லோன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன் எக்கச்சக்கமான நகைக்கடன் இது மாதிரியெல்லாம் நிறைய விதமான கடன்கள்லாம் வந்து வங்கியின் மூலமாக வாங்கியிருப்பேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஸ்னஸ் லோன் நிறைய வகையான லோன்களாம் வந்து அனைவருமே வாங்கியிருப்பீங்க. இந்த லோன் வாங்கியிருக்கும் வாங்க போகிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா முக்கிய மாற்றத்தை வந்து விதிமுறைகள் வந்து ஆர்பிஐ வந்து கொண்டு வந்திருக்காங்க. அனைவருமே பயன்பெறும் விதமாக இந்த லோன்களில் இருந்து நடக்கக்கூடிய மெகா ஊழலின் காரணமாகவும் அதே மாதிரி மோசடியின் காரணமாகவும் பார்த்தீங்கன்னா இந்த விதிமுறைகளை வந்து ஆர்பிஐ வந்து கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு முதல் சேவிங் பேங்க் வங்கி இருக்கக்கூடிய அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாற்றங்கள்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி லோன் வாங்கிறவர்களுக்கும் வாங்க போகிறவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா முக்கிய மாற்றத்தை ஆர்பிஐ வந்து அதிரடியான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க, இப்போ எதற்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வருகின்ற நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோன் அதே மாதிரி பர்சனல் லோன் பிஸ்னஸ் லோன் வாங்க போகிறவர்களுக்கும் அதே மாதிரி அடியோடு மாறும் விதிமுறைகள் வந்து ஆர்பிஐ வந்து மெகா அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வங்கிகள் தொடர்பாக பல்வேறு முக்கியமான விதிகளை வந்து இந்திய ரிசர்வ் வங்கி அடுத்து வருட தொடக்கத்தில் மாற்ற உள்ள நிலையில் இதுக்கான 238 பரிவர்த்தனைகள் வந்து ரிசர்வ் வங்கி வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டுள்ளது. இதன் சமீபத்திய காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு மிகப்பெரிய சீர்திருத்த முன்மொழிகளில் ஒன்றான ரிசர்வ் வங்கி விரைவு 338ஐ தொடர்ந்து வெளியிட்டுள்ளது. இது வெளிப்படைத்தன்மை அதே மாதிரி நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் அமைப்பு ரீதியாக பொறுப்புணர்வை மேம்படுத்தும் வகையிலும் நோக்கமாக கொண்டு இந்த புதிய வங்கி விதிமுறைகளை வந்து உள்ளடக்கி விரிவான தொகுப்புடன் வந்து பார்த்திங்கன்னா லோன் கொடுப்பவர்களுக்கும் லோன் வாங்குபவர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு புதிய விதிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இது வந்து தொடக்கத்தில் சிஎம்ஐ விதிமுறைகள் அதே மாதிரி கிரெடிட் கார்டு வைத்தவர்களுக்கும் வங்கி சேமிப்பு கணக்கு வைத்தவர்களுக்கும் பல்வேறு முக்கியமான விதிமுறைகள் வந்து இதனால் மாற்றம் வந்து அடையும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் இப்போ பொதுமக்கள் கருத்துக்களுக்கு நவம்பர் 10ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா திறந்திருக்கும் என்ற வரைவு அதன் பிறகு அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 2026 முதல் நடைமுறைக்கு வரவுள்ள இந்த விதி கட்டமைப்பு பொது மற்றும் தனியார் துறை வங்கிகளின் மூலம் ஒரு சீரான தன்மையை வந்து கொண்டு வரதோடு நிதி நெருக்கிகளில் நெறிமுறைகளிலும் பார்த்தீங்கன்னா மோசடி தடுப்பு மற்றும் வாடிக்கையாளருக்கு உரிமைகள் மீது கண்காணிப்பை வந்து நிலைநிறுத்தும் வகையிலும் பார்த்தீங்கன்னா இது வந்து செயல்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வங்கியின் மூலமாக வாங்கக்கூடிய கடன்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 நாட்களுக்குள்ளே அவங்களுக்கு வந்து புகார் அளித்து 3 நாட்களுக்குள்ளே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு அவங்க வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னா வங்கிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக வந்து 25,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அபராதம் விதிக்கப்படும் அப்படின்ட்டு ஆர்பிஐ புதிய ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இணையவழி மோசடி முதல் சிட்பாண்டுகள் வரை வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை வந்து கண்காணிக்கும் வகையில் விதிமுறைகள் மாற்றப்பட உள்ள நிலையில் இந்த விரைவில் முக்கிய அம்சங்கள் ஒன்று இணைய வழி மோசடிகளுக்கு சாதாரணர்கள் 3 நாட்களுக்குள் புகார் அளிப்பதற்காக காலக்கெடும் அறிமுகப்படுத்தி உள்ளது. அதே மாதிரி இந்த காலக்கெடுக்குள் வங்கிகளுக்கு தங்கள் தெரிவிக்கும் வாடிக்கையாளருக்கு பாதுகாப்பு வழங்கப்படும். அதே சமயம் உடனடியாக டிஜிட்டல் மோசடி வழக்குகளில் செயல்பட தவறும் வங்கிகளுக்கு ஒரு சம்பவத்திற்கு 25,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அபராதம் விதிக்கப்படலாம். அதே மாதிரி இந்த விதி இந்தியாவில் அதிகரித்து வரும் டிஜிட்டல் மோசடிக்கு நிறுவனங்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த அதிகாரிகள் வந்து தெரிவிக்கும் வகையில் அதே போல் அமைதி இல்லாத லாட்டரி மற்றும் சீட்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்பான அனைத்து பரிவர்த்தனைகளையும் முடக்குமாறு ரிசர்வ் வங்கிகளுக்கு அறிவித்துள்ளது. ஏனெனில் இவை மோசடி மற்றும் பண மோசடி திட்டங்கள் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. அதே மாதிரி ஆர்பிஐ லோன் விதிமுறைகள் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய மாற்றங்களும் வந்து இந்த கொண்டு வந்திருக்காங்க. இந்த விதிமுறைகளின் அடிப்படையில் இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் அதே தொழில்
புரிவதை எளிதாக்கும் வகையிலும் ஸோ வங்கிகள் செலவுகளை வந்து குறைப்பதாக உதவும் வகையிலும் 22 புதிய திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்தியுள்ளது. ஸோ ஆர்பிஐ அறிவித்துள்ள இந்த விதிகள் வீட்டு லோன் அதே மாதிரி வீட்டு லோன் தொடங்கி பல்வேறு முக்கியமான மாற்றங்கள் வந்து ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்பட்டு இருந்த சூழ்நிலையில் இந்த புதிய விதிமுறைப்படி ஒரு நிறுவனத்திற்கு வங்கி அமைப்பு வழங்கும் 10,000 கோடி கடன் உச்ச வரம்பு நீடிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருப்பினும் வங்கி சார்ந்த கட்டுப்பாடுகள் தொடரும். ஸோ அதாவது ஒரு நிறுவனத்திற்கு ஒரு வங்கி ஒரே கையெழுத்தில் 10,000 கோடி கடன் வந்து வழங்க முடியும் என ரிசர்வ் வங்கி வந்து ஸோ தெரிவித்துள்ளது. இது எதிராக விதி கொண்டு வரலாம். ஆனால் இதுவரை இருந்து வந்த ஆர்பிஐ விதிகள் வந்து இனி இயங்காது என ஆர்பிஐ வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு வங்கிகளில் மொத்த கடன் ஒரு குறிப்பிட்ட கடன் வாங்குவதற்கும் அந்த நிகர மதிப்பில் 20% ஒரு குழுமத்திற்கு 25% மட்டுமே வழங்க முடியும். கடந்த 10 ஆண்டுகள் காலங்களில் கார்ப்பரேட் துறைகளுக்கு வங்கிகள் வந்து கடன் மட்டும் 10,000% புள்ளிகள் வந்து குறைந்துள்ளதை சுட்டிக்காட்டி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என ஆர்பிஐ வந்து சுட்டிக்காட்டியிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் இப்போ கட்டமைக்கப்பட்ட திட்டங்களுக்கு நிதி வழங்கும் நிதி அல்லாத வங்கிகள் மீதான இடர் எடையை வந்து குறைப்பதன் மூலமாகவும் உட்கட்டமைப்பு நிதி செலவு வந்து குறைக்கும் விதமாகவும் மத்திய வங்கி முன்வந்துள்ளது. பங்குகள் மற்றும் ஆரம்ப பொது பங்குகள் உள்ளிட்ட முதலீடு செய்ய கடன் வாங்குவவர்களுக்கான கடன் வரம்பு தளர்க்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றம் பெரும்பாலும் ஜனவரி 2026 பார்த்தீங்கன்னா அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து விதிமுறைகளுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2026 ஜனவரி 1 பார்த்தீங்கன்னா அமலுக்கு வந்து வரப்போகுது அப்படின்றத சுட்டி காட்டியிருக்காங்க. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வங்கியின் மூலமாக வாங்கியிருக்கக்கூடிய கடன்களுக்கு அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கிய ஒரு ரூல்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து இப்போ அமலுக்கு வந்து வரப்போகுது. அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைப்பில் வந்து இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வந்து லோன் வந்து வாங்குறீங்க அப்படின்னா வாங்க இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதிமுறைகள் வந்து பொருந்தும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோன் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன் வந்து கொடுக்க போகிறாங்க. பார்த்தீங்கன்னா இஎம்ஐ மூலமாகவும் நீங்கள் வந்து லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் நீங்கள் வந்து மாத தவணையாகவும் கட்டிக்கலாம் அப்படின்ற புதிய ரூல்ஸாகவும் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி கிரெடிட் கார்டு பயன்படுத்துறவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அன்லிமிட்டடாக நீ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு புதிய விதிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி வட்டியும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாற்றத்தின் அடிப்படையில் மக்களுக்கு ஒரு பயனளிக்கும் விதமாக தான் பார்த்தீங்கன்னா வங்கிகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலுமே ஆர்பிஐ கொண்டு வரக்கூடிய அனைத்து ரூல்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு மக்களுக்கு பயனுள்ள ஒரு அறிவிப்பாக தான் வந்து இருக்க போகுது. இருந்தாலுமே என்ன அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படியே அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். இன்னைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.